ஆகா விசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு இடது கண். தலைப்பு ஒரு மாதிரியா இருக்குல்ல, பார்ப்போம், பதிவில் பார்ப்போம். ஒரு நாட்டில் ஒரு மாட்டு வியாபாரி நிறைய மாடுகளை எல்லாம் வளர்த்து அவனுடைய பண்ணையை வெகு அழகாக நேர்த்தியாக வைத்திருந்தான். ஒரு நாள் அவன் பண்ணையிலிருந்து ஒரு 5-6 மாடுகளை அரசனிடம் விற்றுவிடலாம் என்று அரசவைக்கு சென்று மாடுகளை எல்லாம் அரண்மனைக்குள் சென்று அரசரிடம் காண்பித்தான். அரசரும் எல்லா மாடுகளையும் பார்த்தார். பார்த்த பிறகு அதில் ஒரு பழுப்பு நிற காளை, மயில் நிறம் கூட என்று சொல்லலாம், மயிலோட கழுத்து நிறம் இருக்கு இல்லையா, அந்த நிறத்தில் ஒரு காளை மாடு அழகாக வெகு நேர்த்தியாக அழகான கொம்புகளுடனும் நெற்றியில் வெள்ளை பட்டையுடனும் கால் குழம்புகள் வெள்ளை நிறத்திலும் மிக அழகாக இருந்தது. அரசன் அந்த மாட்டை நமது அரண்மனைக்கு வாங்கிவிடலாம் என்று அந்த வியாபாரியிடம் அந்த மாட்டோட விலையை கேட்டான். அதற்கு அந்த வியாபாரி, ஐயா, இந்த மாட்டோட விலையை நான் நிர்ணயிக்க முடியாது, என்னுடைய மகள் நிர்ணயித்திருக்கிறாள். என்னுடைய மகள் என்ன சொல்லுகிறாளோ அந்த விலையை நீங்கள் தர வேண்டும் என்றான். சரி, உன் மகள் என்ன சொன்னாள் என்று கேட்டாள் அரசன். அதற்கு அந்த வியாபாரி சொன்னான், இந்த மாட்டை வாங்குகிற அரசனுடைய இடது கண்ணை விலையாக தர வேண்டும் என்று வியாபாரி சொன்னான். அங்கிருந்த அமைச்சர்கள், அரசன் அனைவருக்கும் கடும் கோபம் வந்தது. ஒரு மாட்டிற்காக அரசன் தன்னுடைய இடது கண்ணை அறுப்பதா என்று கோபப்பட்டு அந்த வியாபாரியை அடிப்பதற்காக ஆயத்தமானார்கள். உடனே அரசன் அவர்களை தடுத்து, பொறுங்கள், இதில் ஏதோ ஒரு நியாயம் இருப்பதாக எனக்கு தெரிகிறது. இந்த விலையை சொன்ன அவளது மகளை அழைத்து வாருங்கள், அவளிடமே இதனுடைய விலையை ஏன் இப்படி சொன்னாய் என்று அவளிடமே நாம் கேட்டு விடுவோம் என்று அரசன் சொன்னான். அதன்படியே அந்த மாட்டு வியாபாரியினுடைய மகளை அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்தவுடன் அரசன் அவளிடம், ஏன் மாட்டிற்கு இந்த மாதிரி ஒரு விலையை நிர்ணயித்தாய், என்னுடைய இடது கண்ணை ஏன் தர வேண்டும் என்று கேட்டான். அரசன் அந்த வியாபாரியோட மகளிடம் கேட்டான். அதற்கு மகள் என்ன பதில் சொன்னாள்? நாளை பாகம் 2 பார்க்கலாமே.